ஆக்சுவலாக ஒரு ஃபார்முலாவை எப்படி எழுதுறது அப்படின்னா, இப்போ பேரியம் குளோரைடு அப்படின்னா குளோரின் சேர்ந்தது தான் குளோரைடு ஆகும். ஓகேவா? ஆக்சிஜன் சேர்ந்தா ஆக்சைடு, குளோரின் சேர்ந்தா நம்ம அதை வந்து குளோரைடு அப்படின்னு சொல்லுவோம். சல்ஃபர் சேர்ந்துச்சுன்னா சல்ஃபைடு. இது கெமிக்கல் நம்ம போன வருஷமே படிச்சிருப்போம். இப்போ பேரியம் குளோரைடுனா பேரியமுடைய சிம்பல் BA, குளோரினுடைய சிம்பல் Cl. கண்டிப்பாக சிம்பல் தெரியணும். அதுக்கப்புறம் வேலன்சி தெரியணும். பேரியமுக்கு வேலன்சி 2, குளோரினுக்கு வேலன்சி 1. இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி தான் நம்ம சிம்பிள் எழுதுவோம். இப்போ பேரியம் குளோரைடுனா BAக்கு இந்த 1 வந்துடும், Clக்கு இந்த 2 வரும். இப்போ BaCl2 தான் பேரியம் குளோரைடு. இது மாற்றி போடவே கூடாது. Ba2Cl போட்டுக்கலாமா? தப்பு. கண்டிப்பாக போடக்கூடாது. அதே மாதிரி அலுமினியம் சல்ஃபேட் இருக்குது. அலுமினியுடைய சிம்பல் Al, சல்ஃபேட் SO4, அலுமினியனுக்கு வேலன்சி 3, SO4க்கு 2. இந்த வேலன்சிலாம் நம்ம மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா Al2 SO4 சல்ஃபேட்ன்றது ஒரு பாலிஅட்டோமிக் அயன். அதனால் அது ப்ராக்கெட் போட்டு தான் போடணும். இப்போ SO4 இந்த 3 SO4க்கு பக்கத்தில் த்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது இப்போ Al2 SO4 த்ரைஸ் தான் இது. இந்த ஃபார்முலா வந்து மக்கப் பண்ண முடியாது. இந்த சிம்பலையும் வேலன்ஸையும் மக்கப் பண்ணனா இந்த ஃபார்முலா நம்மளா அப்படியே படிச்சுக்கலாம். ஓகே, இதை இந்த மாதிரி தான் எழுதணும். இதை எழுத தெரியணும் கண்டிப்பாக. ஓகேவா? இப்போ இதே மாதிரி இந்த பேரியம் குளோரைடும் அலுமினியம் சல்ஃபேட்டும் டபுள் டிஸ்பிளேஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா, இந்த பேரியம் இந்த சல்ஃபேட் கூட சேரும், அலுமினியம் குளோரின் கூட சேரும். அப்போ திரும்பியும் நம்ம ஃபார்முலாவை எழுதணும். பேரியம் சல்ஃபேட். இப்போ பேரியம் வேலன்சி 2, சல்ஃபேட்டுக்கு 2. கிராஸ் ரெண்டுமே சேம் நம்பராக இருந்தால் போட வேண்டாம். ஓகேவா? ஏன்னா ரெண்டுமே இது 2 தான், அந்த 2 தேவையில்லை. இப்போ அதுமாதிரி போடக்கூடாது நம்ம. இப்போது அதேமாதிரி அலுமினியம் குளோரைடு இருக்குது. அப்போ என்ன வரும்னு பார்த்தோன்னா, அலுமினியமும் குளோரைடும் சேர்ந்துன்னா அலுமினியமுக்கு வேலன்சி 3, குளோரினுக்கு 1, கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் AlCl3 வரும். இந்த நம்பர்லாம் நம்ம வேலன்சியை தான் நம்ம மனப்பாடம் பண்ணணும். இந்த மாதிரி இந்த காம்பவுண்டுக்கு மக்கப் பண்ண முடியாது. நீங்கள் வந்து இது கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சு தான் போட முடியும். நம்பரெல்லாம் சேர்த்துலாம் மக்கப் பண்ண முடியாது நமக்கு. ஓகேவா? ஒரு சிம்பிள்னா அதோடைய வேலன்சி. வேலன்சி குளோரின், புரோமின், குளோரின், அயோடின் இதெல்லாம் ஒரு வேலன்சி. லித்தியம், சோடியம், பொட்டாசியம் நமக்கு ஆல்ரெடி அனுப்பியிருக்கேன். போன வருஷமே படிச்சிருப்போம். அதெல்லாம் சேர்ந்து நல்லா படிச்சுக்கணும். இப்போ அடுத்த இதை வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பேரியம் குளோரைடும் அலுமினியம் சல்ஃபேட்டும் சேர்ந்து பேரியம் சல்ஃபேட் ப்ளஸ் அலுமினியம் குளோரைடு கிடைக்குது. இப்போது LHSல என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தா, பேரியம், குளோரின், அலுமினியம், சல்ஃபேட்டுக்கு S தனியாக, O தனியாக போட்டுக்கலாம். இப்போது LHSல என்னென்ன நம்பர்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, BA வந்து ஒரே ஒரு BA இருக்குது, குளோரின் 2 இருக்குது, அலுமினியம் 2 இருக்குது, S இங்கே 3 இருக்கிறது, இந்த S 3 இருக்கும், O4 வந்து த்ரைஸாக இருக்குது, O4 த்ரைஸ் இருக்குது. அப்படின்னா O வந்து எத்தனை இருக்குன்னா 12 இருக்கும். O4 3 டைம்ஸ் இருக்காது, 12 இருக்கும். அதேமாதிரி RHSல பேரியம் 1 இருக்குது, S ஒன்று தான் இருக்குது, O மட்டும் 4 இருக்குது, அலுமினியம் 1 இருக்குது, குளோரின் வந்து 3 இருக்குது. இந்த மாதிரி நம்ம எழுதிக்கிறோம். எழுதுனதுக்கப்புறமா எங்கே கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இந்த 12 மாற்ற பார்க்கலாம். O வந்து 12 இருக்குது, இங்கே O வந்து எத்தனை தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்பர் என்ன போடலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே பேரியம் இருக்கு இல்லையா, இந்த பேரியம் வந்து எங்கே வந்து நமக்கு கம்மியாக இருக்குதோ அங்கே தான் நம்ம அதிகமாக போடணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த இடத்துல பேரியம், இங்கே பேரியம் 1 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் நம்ம வந்துட்டு சல்ஃபேட் எங்கே 3 இருக்குதுன்னு பார்க்க, எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே S வந்து இங்கே 3 இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது. அப்போ இந்த சல்ஃபேட் வந்து நம்ம அதிகமாக 3 போடணும்னா, இங்கே RHSல தானே 1 இருக்குது, அது 3 போடணும்னா இங்கே முன்னாடி 3 போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் இங்கே 3 போடணும். இங்கே 3 போட்டதுக்கு அப்புறமா என்ன ஆகும், ஏன் 3 போடணும்னா, இங்கே 3S இருக்குது, இந்த இடத்துல S 3 இருக்கிறதால இந்த S 3 மாற்றுறதுக்கு இங்கே முன்னாடி 3 தான் போடணும். ஸோ இங்கே 3 போட்டதுக்கப்புறம் இது எல்லா நம்பருமே மாறும். இந்த 3 வந்து இந்த பேரியமுக்கு வரும், சல்ஃபருக்கும் வரும், ஆக்சிஜனுக்கு வரும். இப்போ இங்கே 3 போட்ட உடனே நம்ம ஒரு இருக்கிற S 3 ஆகிடும், O வந்து 12 ஆகிடும், பேரியமும் 3 ஆகிடும். இந்த பேரியம் 3 ஆச்சுன்னா இங்கே RHSல பேரியம் 3 இருக்குது, LHSல பேரியம் 1 தான் இருக்கும். அதனால பேரியமுக்கு முன்னாடி ஒரு 3 போடணும். இங்கே 3 போட்டால் என்னவாயிடும்னா, குளோரின் 6 ஆகிடும், குளோரின் வந்து என்னவாயிடும் 6 ஆகிடும், பேரியம் 3 ஆகிடும். இங்கே குளோரின் 6 ஆகும்போது ஆல்ரெடி நமக்கு இங்கே குளோரின் பார்த்தா 3 தான் இருக்குது. இந்த குளோரினை 6 ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 போடணும். இங்கே 2 போட்டோம்னா இப்போ எல்லாமே நமக்கு என்னவாயிடும் அப்படின்னு பார்த்தோன்னா பேலன்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஒன்று ஒன்றா ட்ரையல் அண்ட் எரரில் தான் போட்டுட்டு வரணும். எங்கே நம்பர் முதல்ல கம்மியாக இருக்குதோ அந்த நம்பரை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பார்த்தோன்னா பேரியம் LHSலையும் RHSலையும் 3 இருக்குது, குளோரின் 2 பக்கமும் 6 இருக்குது, அலுமினியம் 2 இருக்குது, S. இப்போ இதில் பார்த்தோன்னா இங்கே 3 பேரியம் 6 குளோரின், இங்கேயும் பார்த்தோன்னா 3 பேரியம் 6 குளோரின். அதுக்கப்புறமா அலுமினியம் வந்து இங்கே ஒரு 2, இங்கேயும் அலுமினியம் 2 இருக்குது. சல்ஃபர் வந்து இங்கே S வந்து 3 இருக்குது, இங்கேயும் S வந்து 3 இருக்குது, இங்கே O12 இருக்குது, இங்கேயும் O12 இருக்குது. இந்த மாதிரி நமக்கு பேலன்ஸாக பண்ணி தான் எழுதணும்.